ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ண ரீசனே என்னென்னா, மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணலான்னு தான் கைஸ். அதுக்காக தான் கோப்ரோலாம் வாங்கினேன். பட் என்னென்னா ஒரு சில ரீசன், வேறு ஒன்றும் இல்லை, ஷைனஸ். நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட், அதனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலி ஒரு சேனல் வச்சுருந்தேன், அது வந்து நிறைய போஸ்ட் பண்ணேன். பட் என்னோடய கேர்லெஸ்னால தான் அந்த அக்கௌண்ட்டை விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி கொண்டு போகிறேன். இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் வந்து வீட்டுக்குள்ளேருந்தே பேசி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசி போஸ்ட் பண்ண பார்ப்பேன். ஓகேங்களா? போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் எடுக்கிறது. அண்ட் இப்போ ரீசெண்டாக என்னென்னா, இப்போ கண்டென்ட்டே என்னென்னா, நான் ஒரு வால்பாறை ட்ரிப்பு போயிருந்தேங்க கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாள் முன்னாடி. அதில் வந்து சரி விலாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கிளிப்ஸு டெலிட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ புது கண்டென்ட் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக எடுத்துட்டேன். பட் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கிளிப்ஸ் இருக்குது. அந்த கிளிப்ஸ் எல்லாம் போடுறேன், எங்கெங்கே போனேன்னு எல்லாமே சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 days ஆன ட்ரிப்பு கைஸ். காரில் தான் போனோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து. எனக்கு கொஞ்சம் அந்தளவுக்குலாம் ஓட்ட தெரியாது, எங்கள் ஒரு 3 பேருக்கு ஓட்ட தெரியும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டோம் கைஸ். ஃபஸ்ட் டே வந்து எங்கே போனேன்னா, மங்கி வாட்டர் ஃபால்ஸ் போனேன். அங்கே வந்து பெருசாக கூட்டம் இல்லை, கிளிப்ஸும் அந்தளவுக்குலாம் நல்லா மாட்டல. ஸோ அது வேணான்னு சொல்லிவிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபால் எஸ்டேட். அங்கே போய் ஒரு இடத்தாண்ட டீ குடித்தோம் கைஸ். சூப்பராக இருந்தது, சீரியஸ்லி நல்லா இருந்தது. நாங்கள் அங்கே தான் வாங்கலான்னு பார்த்தோம். பட் என் ஃப்ரெண்ட் இன்னொரு இடம் காமிக்கிறேன், அந்த இடத்துல நல்லாயிருக்கும் எல்லாமே, டீ எல்லாம், காஃபி பவுடர் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அங்கே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து அந்த இடம் வேணான்னு சொல்லிட்டு சும்மா சுற்றி பார்க்க மட்டும் போனோம். சீரியஸ்லி அந்த கைஸ், அந்த இடம் வந்து நல்லா இருந்தது, வியூலாம் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே உட்காந்து நாங்கள் பப் சாப்பிட்டோம். அந்த வீடியோ நான் அப்படியே சைடில் போடுவேன், அதை பாருங்கள். நல்லா எப்படி வேற கீழே சேர்ந்ததானா போகுது. முட்டை கூட நான் சாப்பிட மாட்டேன். வேற யார் நான் வந்து ஏய் நானு ஆடா அவன்கிட்ட பேப்பர் வாங்கி நானும் முட்டை சாப்பிட்டானடா. சேஸ் சார், யாருக்கு முட்டை சாப்பிட மாட்டானா? அங்கே இருக்கு. கொஞ்சம் நிழலாக நிறுத்திருக்கலாம்ல. அங்கே நிழல் இருந்ததுடா, நான் அங்கே பார்த்தேன். சரி, ஆனால் இங்கே சூப்பராக இருக்குதா இந்த இதில் சாப்பிட்றதுக்கு. அங்கே போக முடியுமாடா? எங்கடா போக முடியும்? வண்டி நிறுத்தி ஸ்லோப் பண்ணி நிறுத்தி அது மேலே போட்டு வரணும். போகலாம். ஓ, ஆனால் எங்கே காரை விட்டுருக்கேன், அங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களே அங்கே நிறுத்திட்டு தான் இது பண்ணாங்க. சுற்றி வியூ தான், எதுவுமே இல்லை. ஸ்னாப் போட்டு போவோம், நல்லாயிருக்கு. ஆனால் என்னென்னா, நாங்கள் கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒருத்தன் உள்ளே போகலான்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி நான் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் சொன்னார். என்ன இருக்குதுன்னா, சாப்பிட்டுனே இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு பைக்கில் வந்துட்டு தம்பி உள்ளெல்லாம் போகாதீங்க. ஆக்சுவலி நாங்கள் அது வரைக்கும் பிளானே போடலை. அதுக்கப்புறம் தான் ஏதோ யோசிச்சுனே இருந்தோம், இது மாதிரி பேசின்னு இருந்தோம், உள்ளெல்லாம் யாரெல்லாம் போயிருப்பாங்க என்னென்னு. அப்போ தான் கரெக்டாக ஒருத்தர் வந்துட்டு, உள்ளே போகலாம் ட்ரை பண்ணாதீங்கப்பா, உள்ளே ஒரு கரடி இருக்குது, அந்த கரடி என்னென்னா ஒருத்தரோட உயிர் நாடியை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து எனக்கே ஃபஸ்ட்டு புரியல, அதுக்கப்புறம் தான் எல்லாமே புரிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த இடத்தாண்ட சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, ஆக்சுவலி 10 பேர் போயிருந்தோம். 7 பேர் காரில், ஒரு 2 பேர் 6 பேர் காரில், மிச்சம் 2 பைக்கு ஒன்று எடுத்துன்னு போயிருந்தோம். ஓகேங்களா? ஹைனஸ் ஒன்றும் ஹிமாலயன் இல்லை, ஹண்டர் 350. ஓகேங்களா? அதை எடுத்துன்னு போயிருந்தோம். அதை எடுத்துன்னு போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, நிரார் டேம். அந்த டேமும் அந்தளவுக்குலாம் இல்லை, ஜஸ்ட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு அப்படி வந்துட்டோம். நான் இப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் போடுறேன், பாருங்கள். தூக்கி பார்க்குறதுனா அது வந்து ஏய், நிறைய பேர் வந்தால் பயப்படண்டா. அதெல்லாம் நிறைய பேர் வேணா ஃப்ரெண்ட்ஸி ஃபீஸ்ட்டு தான் இன்னைக்கு. அப்படியா இருக்கு பைக்.
ஏய் அங்கே வர்ற சின்னது இந்ததா இன்னொன்று இருக்கு நீங்க ஏய் இந்த பக்கம் ஒன்றுடா இந்த பக்கம் ஒன்று இப்படி வரும் நம்மள ரவுண்ட் அடிக்கிறது. ஆமாம் நம்மளை ரொட்டேட் பண்ணுறாங்க. சவுண்டுக்கு ஏன்டா இந்த மாதிரி ஒரு இடத்துல நேற்று மான் வந்துச்சு. நீங்க ஆமா, இல்ல நான் இல்ல. நானும் திடீர்னு பாப்பாச்சிங்க நீங்க அது நான் வந்து அங்கேருந்து இறங்கி திடீர்னு யாருன்னா 2 பேரும் குத்தின்னு தூக்கின்னு போகுது. அது வேற யாரும் இல்ல அவன் தான். அவனுக்கு பீச் பார்த்தா ஆமா அதனால என் கூட இருக்கு. டேய் இறங்குறது ஈஸி, ஏறுறது கஷ்டம். செத்துருவீங்கடா அது ஏறத்துக்குள்ள. இனி எங்கடா டேய் சொல்லிட்டு இது பண்ணிருக்கலாம். எல்லாருமே ரவுண்டுக்கு கன்ஃபார்ம் ஓடி இருப்போம். வீடியோ எடுத்தியா? எடுத்தேன் வந்துட்டான்னு தெரில. நான் இப்படி பார்த்துட்டு அவனை பார்க்குறேன். என்னடா இவன் ஏன்டா ஓடுறான்? நான் திரும்பி பார்த்துருக்கேன். சரவணா இங்கே வந்து கரெக்டாக பைசன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பைசன் வந்துருச்சு. நாங்கள் வந்து அதை வச்சு ஒரு ஃபன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி என்னென்னா பைக் வந்து கார் வரத்தானே பார்க் பண்ணிட்டோம். இன்னும் கீழே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பைக்கில் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம் கைஸ். அங்கே போனால் 2 மலை மாடுங்க நிற்குதுங்க. அதுதான் பைசன். ஸோ நான் வந்து வேணாண்டா 2 பேரும் பேனு பார்த்துன்னு இருக்கோம் தவிர எதுவுமே பண்ணல. என் பின்னாடி உட்காந்துன்னு இருக்கிறவன் ஹிமாலயன்னே வருதே. ஹிமாலயன் ஃபேன்ஸ், எனக்கும் ஹிமாலயன் பிடிக்கும். பட் விடுங்க, அதை பற்றி பேச வரும்ல. பைக் கண்டென்ட் வேணாம் இப்போதைக்கு. ஸோ 2 பேருமே பார்த்துன்னு இருக்கோம் தவிர இறங்கி தள்ளவே மாட்டேன்றான். ஹண்டர் 350 நான் மட்டும் எப்படி தள்ளுறதுன்னு தெரியல. இறங்கி தள்ளுறான்னு சொல்கிறேன். 2 பேரும் வேன்னு பார்த்துன்னு இருக்கிறோம். அப்புறம் இறங்கி அவன் ஓடுறான் பின்னாடி. சரி வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் சும்மா தான் அது பின்னாடி தள்ளி எடுத்துன்னு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். எல்லோரும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போய் பார்த்தோம். அங்கே தான் இது மாதிரி ஒரு ஃபன்லாம் நடந்தது. அதை நான் அப்படி கிளிப்பாக போட்டுடுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு முதல் நாள் வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வீடியோ நல்லா தான் இருந்தது. அந்த வீடு வந்து நான் லாஸ்ட்டில் கிளம்பும்போது காமிக்கிறேன். நல்லாயிருக்கும் அதை. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இதுதான் டே 1. டே 2 டே 3 ஒன்றா வீடியோ போடுறேன். இல்லை அவ்வளோதான் கைஸ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.